குட் ஈவினிங் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோத் விலாக். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மங்களூர் வந்தாச்சு மக்கள்ஸ். மங்களூர் வந்து ஈஸியாக வந்துவிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த கேரளா பார்டர் தாண்டினோடனே ரோடு பக்கம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா சரு அழுத்திட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சருன்னு வந்தாச்சு. இன்னொன்று இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மணி 4 ஆகிடுச்சு. அதனால் வந்து எங்கேயும் போகல, நேராக ஜூ வந்துவிட்டோம். புலிக்குலா பயாலஜிக்கல் பார்க்குன்னு அந்த இடம் தான் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் பெரிய இடம் உங்களுக்கு. அதில் ஜூ பார்த்தீங்கன்னா ஒரு 140 ஏக்கர் ஜூ மட்டும் இருக்குது. அதில் வந்து மக்கள்ஸ் இங்கே உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸு. டோட்டல் வந்து 130 மக்கள்ஸ். பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, ஃப்ரெண்டில் இருக்குது. அதை நம்ம திருப்பி அப்புறம் கார் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி டிக்கெட் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா சரி வாங்க மக்கள்ஸ், அப்படி உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இப்படி தான் உள்ளே வரணும் மக்கள்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் இருக்குது. அழகாக அந்த கூண்டுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறையா வகையான பறவைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், எல்லாம் பாருங்கள் மேலே இருக்குது. சூப்பராக பறக்குது. பார்த்தீங்களா அழகாக உள்ள எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. இது ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், அவங்களுக்குலாம் டிஸ்கவுண்ட் உண்டு. ஸ்கூல் பசங்களெலாம் வந்து இந்த பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குது கீழே. நமக்கு ஸ்மெல் பார்த்திங்கன்னா மீன் வாடை அடிக்குது. அப்படியே இந்த பறவைலாம் அந்த மீன் தான் சாப்பிடும் போல இருக்குது ஃபுல்லாகவே. அடுத்தது பறவைகள்லாம் பார்த்தோமா. அடுத்தது இங்கே பறவை வகை தான் கழுகு உள்ளே இருக்குது. பாருங்கள் மக்கள்ஸ், கழுகு உள்ளே இருக்குது. பார்த்தீங்களா அழகாக போய் திரும்புது பாருங்கள். அழகாக திரும்பிடுச்சு. நல்லா அழகாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கழுகு கழுத்துக்கிட்ட தான் வெள்ளையாக இருக்குது. ரெக்கை வந்து கருப்பாக இருக்குது. இதுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும் மக்கள்ஸ். நம்ம திருச்சூர் மாதிரிலாம் சின்ன ஜூ கிடையாது, பெரிய ஜூ. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் நடந்தே ஆகணும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜூ வீடியோ எதுக்கு போகிறோம்னா வந்து நம்ம பாப்பா பார்க்கும், பிள்ளைங்க பார்ப்பாங்க. நம்ம பாப்பா மட்டும் இல்லை, நிறையா பிள்ளைங்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஜூ வீடியோ போடுறதே. வந்து நம்மளும் வந்து ஜூ பார்க்கணும். பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் முடியாது. வந்து மைசூர் ஜூ மாதிரியே இருக்குது இந்த ஜூ வந்து. அதுக்காக தான் மக்கள். சரிங்களா, ஃபுல்லாகவே வந்து பறவைகள் நிறையா இருக்குது இந்த இடத்துல. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே 2 பக்கமே பறவைகள் இருக்குது. நம்ம நடந்து போகிறோம். பார்த்திங்களா மழை பெஞ்சாவோடய இங்கே வந்து நடந்து போகலாம். அது மாதிரி ஷெட்டு போட்டுருக்காங்க அந்த ஓரத்தில். வந்து நம்ம நனைய மாட்டோம் மேக்ஸிமம். நம்ம மட்டும் அந்த பறவைகளை பார்த்துட்டு அழகாக போகலாம். பறவைகள் மற்ற விலங்குகளும் பார்த்துட்டு போகலாம். இங்கே வந்து இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பறவைலாம். இங்கே பாருங்கள், மேலே ஒன்று கத்திக்கிட்டு இருக்குது பயங்கரமாக. என்ன சவுண்ட் விடுது பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா கலர் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அந்த டெயில் பார்த்தீங்கன்னா வால் நீளமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் இதுக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்னேக் வந்து கடைசியாக வச்சுருப்பாங்க. இங்கே முதலே வச்சுருக்காங்க. பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பறவைகள் பார்த்தோம், அடுத்த ஸ்னேக் பார்க்க போகிறோம் மக்கள்ஸ். உள்ளே போகிறோம். அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள், கோபுரமா இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு மக்கள்ஸ்? கண்ணாடிலாம் க்ளீனாக இருக்குது இங்கே வந்து கொஞ்சம். இங்கே பாருங்கள், அப்படியே ஊர்ந்து வருது அப்படியே பாம்பு. நம்மளை நோக்கி தான் வருது. நாகராஜா அப்படியே நின்றுச்சு. விடுங்க, அடுத்ததுக்கு போகணும் நம்ம. அப்படியே இது வந்து உள்ள படுத்து இருக்குது, தெரியல. இது பார்த்தீங்கன்னா ரெட் சன் அந்த மண்வெளி பாம்புன்பாங்களே, அழகாக மண்ணில் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து காமன் ரேட் ஸ்னேக் போட்டிருக்காங்க. சின்னதாக இருக்கு பாருங்கள். அப்படியே நல்லா மெல்லிஸாக இருக்குது. இந்த பாம்பை பார்த்தீங்களா எப்படி சுருட்டிக்கிட்டு படுத்துறது பாருங்கள். அடுத்தது மக்கள்ஸ் இங்கே கிங் கோப்ரா பாருங்கள்.
அந்த சைடில் கடைசியாக படுத்துட்டு பாருங்க நிறையா அந்த இடத்துல இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. இந்த பசங்களாம் வந்துட்டாங்க பாருங்கள், பயங்கர சத்தமாக இருக்குது. அவ்வளோ ஸ்கூல் பசங்க தான் ஃபுல்லாகவே. சவுண்டை பாருங்கள், ஐயோ. இது வந்து மலைப்பாம்பு மக்கள் பைத்தான் உள்ளே இருக்குது, பயங்கரமாக சுற்றிட்டு கிடக்குது அப்படியே. இல்லை இந்த பாம்பை பார்த்து பிள்ளைங்களாம் பயங்கரமாக கத்துறாங்க மக்கள்ஸ் பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அசையமாக இருக்குது. அப்படியே அசையாமல் இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமாக. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், அப்படியே மேலே ஏறுது பார்த்தீங்களா மலைப்பாம்பு. அப்படியே இங்கே பாருங்கள், அழகா மேலே ஏறுது பாருங்கள், அப்படியே நவுறுது. பாருங்க சிறுத்தை வந்துருச்சு. அப்படியே லெப்போடு வந்தோன்னா எல்லாம் ஓடிடுறாங்க பிள்ளைங்களாம் அப்படியே பார்க்கறதுக்கு. இல்லை பயங்கர சத்தம் பார்த்தீங்கன்னா உள்ள பாம்பு பார்க்கும்போது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க ஜம்முன்னு. அப்படியே அழகாக உட்காந்துருக்கு உள்ள. இன்னொன்று நடந்து அப்படியே இந்த பார்டரை சுற்றிட்டு இருக்கு. அந்த ஆப்போசிட் சைடு போயிருக்கு. இப்போ தான் இனிமேல் தான் வந்து சைடு வரும் பார்த்தீங்கன்னா. அது பரவாயில்ல மக்கள்ஸ், எடுத்தோடனே ஸ்னேக்கு, அடுத்து சிறுத்தை வந்தது பாருங்கள் பக்கத்துலேயே. பரவாயில்ல, இங்கே வருது சிறுத்தை வந்துட்டு இருக்கு பாருங்க. மசனோடியில் பார்க்கலாம் சூப்பராக. மசனோடி போனோம்னா வருது பாருங்கள், வருது பார்த்தீங்கன்னா நடந்து. வால் பாருங்களேன், பெருசாக இருக்கிறதுக்கு வால் பாருங்கள். அழகாக நடந்து போயிட்டுருக்கு. இந்த பார்டர் மாதிரி அது அழகாக மார்க் பண்ணிக்குது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கு சூப்பராக. இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ வருது பார்த்தீங்களா இந்த கரெக்டாக இப்படியே தான் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு சிறுத்தை வந்து. அதான் பெருசாக இருக்குது மக்கள்ஸ், பயங்கர பெருசாக இருக்குது. மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த சிறுத்தைக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் கடாமன் நல்லா கொம்போடு இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது. 2 இருக்குது சைஸாக. இந்த மான் பார்த்தீங்கன்னா ப்ளூ புல் மான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள அப்படியே நல்லா இருக்குது மக்கள்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பல்ல மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேடு, பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது உண்மையிலே வந்து. இந்த மானை பார்த்தீங்களா, ஒரு கண்ணுக்குட்டி சைஸாக இருக்குது இந்த மான். அப்படியே நல்லா பெரிய சைஸாக இருக்குது இந்த மானை வந்து. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், பக்கத்துலேயே புலி நடந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படியே செமையாக இருக்குது. மைசூர் ஜூவோட இது மாதிரி பார்க்க முடியாது மக்கள்ஸ். நல்லா சூப்பராக இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. நல்லா விசிபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு கம்பி எதுவுமே இல்லை. ஆக ஒரு பள்ளமான இடம், சுற்றிலுமே அந்த அகலை மாதிரி வெட்டியிருக்காங்க சூப்பராக. அந்த இடத்துல வந்து வருது பாருங்கள் புளி. அப்படியே இருக்குது. அந்த பக்கம் போகுமா, இந்த பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பக்கம் வருது மக்கள்ஸ் பாருங்கள். டா செமையாக இருக்குது மக்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள் மக்கள்ஸ், வேறு மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. கம்பி எதுவுமே இல்லை பாருங்கள். பெங்காலி டைகர் நினைக்கிறேன், நல்லா பெருசாக இருக்குது. மேல் டைகர். அங்கே பாருங்கள் மக்கள்ஸ், நல்லா தூரமாக இருக்குது அந்த சிங்கம் வந்து. பெண் சிங்கம் தான் இருக்குது, உட்காந்துருக்கு பாருங்கள் தூரமாக. அப்படியே இப்போ தான் எந்திரிக்குது, கொஞ்சம் சவுண்ட் விடுது பாருங்கள். பா சவுண்ட் விட்டு நடந்து வருது. ஐயோ சவுண்டு மட்டும் வருது. ஆண் சிங்க சத்தம் நினைக்கிறேன் அது.
எந்த ஒரு ஜூலையுமே வந்து சிங்கத்தை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல மக்கள்ஸ். தூரமாக இருப்பார், அங்கே உட்காந்துருக்கோம் தூரமாக, கிட்டக்க வர மாட்டேது. வாயை பாருங்க. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், காருக்கு காட்டு மாடுலாம் இருக்குது பாருங்கள். அங்கே ஒன்று தூரமாக இருக்குது, இங்கெல்லாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஏரி குதிக்காது போல இருக்குது மக்கள்ஸ். ஆனால் இங்கே விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது இந்த ஜூவை பொறுத்தவரைக்கும். பார்த்தீங்கன்னா மற்ற ஜூவில் அந்தளவுக்கு தெரியாது, தூரமாக இருக்கணும்னு. இங்கே எல்லாத்தையுமே பக்கத்தில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஹாய், அழகாக புல் போட்டிருக்காங்க, புல்லை சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க எல்லாம். உள்ள பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ மக்கள் சிங்கம் பாருங்கள், அங்கே தூரத்தில் இருக்குது. இது பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருக்குது, அங்கே தான் இந்த சிங்கம் இருக்குது. உள்ளே இருக்குது பாருங்கள். உள்ளே அந்த இதெல்லாம் போட்டு கம்பி போட்டு கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. வருது, கிட்டக்க வருது லைட்டாக. அப்போ தான் போது பாருங்கள் அந்த சைடு. வருது, அந்த சைடு வருது பாருங்கள் மக்கள்ஸ். வருது பாருங்க இங்கே. இல்லை ஆண் சிங்கம் மக்கள். அப்படியே மூஞ்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படியே. அது இல்லை கம்பீரமாக நடந்து போகுது பாருங்கள் மக்கள்ஸ். பக்கத்தில் ஒரு இது இருக்குது, சிங்கம் இது. அங்கே சத்தம் கேட்டுருக்கு, சிங்கம் கத்திட்டு இருக்கு, ஆண் சிங்கம். இது அப்படியே அது கேட்குது பாருங்கள். அதை என்ன சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படியே பாருங்கள். அப்படியே சிங்கத்தை வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டம். எல்லா ஜூலும் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இங்கே ஓரளவுக்கு தேவலாம், எல்லாம் கிட்டக்க பார்க்கலாம் சிங்கத்தை. பாருங்கள், வாயாவே அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கு பாவமா. இந்த முன்னாடி கிளாஸ் இருக்குது, அது க்ளீனாகவே இல்லை. சரி பாருங்கள், நம்மகிட்ட வருது. இங்கே பாருங்கள் மக்கள், கிட்டக்க வருது பாருங்கள். கிட்டக்க வருது. இப்போ காலை பாருங்கள், அவ்வளோ பெரிய காலாக இருக்குது அதுக்கு. இங்கே பாருங்கள், பல்லெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. வாயை திறந்தா பல்ல பாருங்கள். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலபார் ஸ்குரில் அது மாதிரி விலங்குலாம் இங்கே இருக்குது. காட்டு பூனை உள்ளே உட்காந்துருக்கு. மங்கூஸ் அதுக்காக கறி போட்டிருக்காங்க, சாப்பிட்டுட்ருக்கு. கறியா என்னன்னு தெரியல, சாப்பிட்டுட்ருக்கு. அழகான மான் பார்த்தீங்களா, கொம்பு வந்து அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி இருக்கு பாருங்கள். பிளாக் பக் மான்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது பார்த்தீங்களா மக்கள்ஸ். முள்ளம்பன்றி போயிட்டுருக்கு பாருங்கள். அழகாக 2 இருக்குது. ஓடிச்சு, ஒன்று உள்ள ஓடிச்சு. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், ஹிப்போபொட்டாமஸ் அழகாக இப்போ தான் புல்லெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு 4, 5 இருக்குது உள்ள. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், ஒன்று பக்கத்தில் படுத்துருக்கு, தெரியவே இல்லை பாருங்கள். அழகாக புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ பாவம் இடம் தான் சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கு ஹைனா இது வந்து ஓடுது பாருங்கள். அப்படியே இவ்வளோ நேரம் உட்காந்துருந்துச்சு, இப்போ நம்ம ஓடுது பாருங்கள். அங்கே ஒன்று இருக்கா, அதுட்டா போகுது பாருங்கள். அங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்கள், மூஞ்சி மட்டும் தெரியுது கருப்பா, அதுட்டா ஓடுது. இங்கே வருது பாருங்கள். பரவாயில்ல மக்கள்ஸ், இந்த ஹைனாலாம் வந்து கிட்டக்க பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், எவ்வளோ கிட்டக்க பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா. என்ன இதுக்குள்ளே தான் மக்கள்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஜம்ப் பண்ணி வருமானு தெரில. ஆனால் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே செய்யாது போல இருக்குது. அதாவது கடிச்சிடும் பயங்கரமான இது. வருது பாருங்கள், எல்லாம் குழந்தைங்க முதல்ல பார்க்கலாம் ஈஸியாக, கொஞ்சம் அது மாதிரி வச்சுருக்காங்க. பரவாயில்ல. இங்கே பாருங்கள்,
நரி ஓடுது பாருங்கள் மக்கள்ஸ். இந்த ஜூவை பொறுத்து இதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்லா கிட்டக்க பார்க்கலாம் போல இருக்குது. இந்த மாதிரி அழகாக காம்பவுண்ட்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். மற்ற ரொம்ப தூரத்தில் இருக்கும், இது கொஞ்சம் கிட்டக்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து முதல்ல பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது, அசையாமல் இருக்கும். அப்படியே அசையாமல் அது மட்டும் படுத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே முதல்ல. பக்கத்தில் இது வந்து வேறு டைப் ஆஃப் முதல்ல வந்து ஈஸியாக இருக்குது பாருங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம். அப்படியே கையை நீட்டி எடுத்துகிட்டு இருக்க மக்கள் வீடியோவை. நான் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் முதல்ல மக்கள்ஸ் பாருங்கள். அழகாக ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, மீன் சாப்பிட்டு இருக்கு. அப்படியே வாயில் மீன் இருக்குது பாருங்கள். அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது இதுக்கு வந்து பாருங்கள். பார்த்தீங்களா நான்வெஜ் சாப்பிடுது. கடல் ஓரத்தில் பயணம் பண்ணுறேன்னா எனக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது. உள்ளே உள்ள முதலைக்கு பார்த்தீங்களா மீன் கொடுக்குறாங்க, சூப்பராக மீன் சாப்பிடுது பாருங்க ஜம்முன்னு. அடுத்தது வந்து கரடி, குரங்கெல்லாம் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. வைல்டு போர், அதாவது காட்டு பண்ணி எல்லாம் இந்த பக்கம் இருக்குது மக்கள்ஸ். காலை வலிக்குது நடந்து நடந்து. காலைல வர அந்த பாம்பே படம் எடுத்தாங்களே வீரே பாட்டு, அங்கே வேறு நடந்தது. வரிசையாக டிரைவிங் பண்ணுறது டயர்டாகுது பார்த்தீங்கன்னா. அப்படியே இது பாருங்கம்மா மக்கள்ஸ், ஆர்ச்சிட்ஸு இதெல்லாம் வந்து மற்ற இடத்துல கிட்டக்க தெரியும், இங்கே என்னமோ இதை தூரமாக வச்சுருக்காங்க பாவம். இங்கே வந்து ஆமை பாருங்கள், இவ்வளோ வெளியே நினச்சி புல்ல ஓடிச்சு பாருங்கள் தண்ணிக்குள்ளே டக்குன்னு. இங்கெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேது. போர்டுமே அங்கங்கே வைக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக போர்டு வைக்கல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம். இந்த இடம் வந்து இதில் வந்து ஒன்றுமே தெரில பாருங்கள். என்ன இருக்கா பாருங்கள், ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா. இது வந்து கரடிக்கு மக்கள்ஸ் அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கரடிக்கு. ஆனால் வந்து கரடி இருக்குன்னு பார்த்தோம்னா கரடி கிடையாது பாருங்கள். இதுதான் கரடிக்கான இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஆனால் அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வந்து குழியை வெட்டியிருக்காங்க கீழே அழகாக. எல்லா இடமும் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. அழகாக கீழே குழியெல்லாம் வெட்டிட்டு அழகாக பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் கரடி இருக்கணுமே, கரடி இல்லை, என்ன பண்ணுறது. அந்த கரடியை முடிச்சுட்டு அப்படி நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்கள் வைல்ட் போர், காட்டு பண்ணி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பஞ்சமே கிடையாது. நம்ம முதுமலை தப்பக்காடு, மசனகுடியில் பார்க்கலாம், நிறையா இருக்கும். ரோட்லேயும் நிறைய பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டப்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இது காட்டு மாதிரியே மரம்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக. மக்கள்ஸ் இந்த பிரிகுலா ஜூவை முடிச்சாச்சு மக்கள்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஏன்னா வந்து உள்ளே வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களே காணும். என்ன ஒன்று டைகர், பட் லயன்லாம் ரொம்ப கிட்டக்க பார்த்தாச்சு. எங்கேயுமே இந்த லைன் பார்க்க முடியாது, இங்கே லைன் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட பெரிய இடம் தான் உங்களுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே 400 ஏக்கர் பார்த்தீங்கன்னா. உள்ளே வந்து நிறையா வந்து வாட்டர் கேம்ஸ் இருக்குது. அதாவது இது ஜூவில் கிடையாது, தனியாக வாட்டர் கேம்ஸு, அட்வென்ச்சர் பார்க்கு, அடுத்த சயின்ஸ் எக்ஸிபிஷனு, அது மாதிரி நிறையா இருக்குது உள்ளே வந்து. அதே மாதிரி ரெசார்ட்டும் நிறையா இருக்குது. எல்லாமே ரேட்டு கூட வந்து உங்களுக்கு, அதாவது ரெசார்ட்லாம் ரேட்டு கூட பயங்கர ரேட் எல்லாமே வந்து. ஏன்னா இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவர் பக்கத்தில் இருக்கிற வச்சு அந்த ரெசார்ட்லாம் ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா செம்ம ஹைஃபையாக இருக்கிற ரெசார்ட் வந்து. ஃபேமிலியோடு வந்தாலும் தங்கலாம். நம்ம வந்து சோலோ வந்திருக்கோம், அதனால் வந்து 6000 7000 கூட தங்க முடியாது சரிங்களா. இந்த ஜூ வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்க விரும்பி ஜூனாலே, அதுக்காக தான் போட்டது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்த நேரம் வந்து அவ்வளோ ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்தாங்க. எல்லாமே பிள்ளைங்க தான் அழைச்சி வந்துருக்காங்க. எல்லாம் கத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே கிட்டக்க பார்க்கலாம் அவங்கள. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த நரி, அப்புறம் வந்து இப்போப்பட்ட காட்டெருமை எல்லாத்தையுமே கிட்டக்க பார்க்கலாம் உங்களுக்கு. சூப்பராக அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் மிருகம், அது மாதிரி வந்து உங்களுக்கு அமைச்சிருக்காங்க எல்லாமே வந்து. எப்படின்னா வந்து உங்களுக்கு அழகாக சுற்றிலுமே அகலி மாதிரி வெட்டியிருக்காங்க. சுற்றிலுமே அகலி, நடுவில் பார்த்திங்கன்னா காடு மாதிரி, அந்த காட்டிலேருந்து மிருகங்கள் இருக்கிற மாதிரி. எக்காரணம் கொண்டு தான் எப்படியுமே அந்த மிருகம் வந்து வெளியே வராது பார்த்திங்கன்னா. மேக்ஸிமம் வெளியே வராத மாதிரி வந்து சூப்பராக வச்சுருக்காங்க.
அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இங்கே வந்து அழகாக லைவாக பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்லேருந்து எல்லாமே கிட்டக்க பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட் மக்கள்ஸ். சரிங்களா? ஓகே மக்கள்ஸ், இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் மக்கள்ஸ். இதுவே பார்த்தீங்கன்னா டைம் 6 ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை முடிச்சுட்டு எங்கே பீச்சுக்கு போகிறது? உள்ளே போனாலே செம்ம டிராஃபிக்காக இருக்கும் சிட்டிக்குள்ளே. ஏதோ ஒன்று நம்ம வந்து ஈவினிங் பீச்சுக்கு போகலாம் பார்த்தா அது மாதிரி டைம் ஸ்பெண்ட்லாம் பார்த்தோம் பீச்சுக்கு போயிட்டு. பட் வந்து ஈவினிங் போய் பீச் எதுவும் பார்க்க முடியாது. நைட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா இருட்டிடும். எப்படியா இருந்தாலுமே நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி தான் வெயிலில் மாட்டிக்கிட்டோம், நாளைக்கு எப்படின்னு தெரில மக்கள்ஸ். சரிங்களா? சரி மக்கள்ஸ், இந்த வீடியோ வந்து முழுக்க குழந்தைங்களை தான் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியோட வரலாம் அந்த இடத்துக்கு வந்து. நல்ல இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்கள்ஸ். ஓகே மக்கள்ஸ், பாய்.